ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. அந்த 5 விரல்களையும் கூர்ந்து கவனிங்க. இப்போ யோசிங்க, இந்த கை எப்படி வந்துச்சு? உங்க மூளை எப்படி உருவாச்சு? உங்க இதயம் எப்படி துடிக்குது? நீங்க யார்? எப்படி இங்க வந்தீங்க? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னா நாம போகணும் 4.5 பில்லியன் வருஷங்கள் பின்னோக்கி. இன்னைக்கு நீங்க கேட்க போறது வெறும் கதை இல்ல. இது நம்ம எல்லாரோட கதை, உங்களோட கதை, உயிரோட கதை. இந்த பயணத்துல நீங்க பார்க்க போறீங்க எப்படி ஒரு சிறிய செல்லில் இருந்து மனுஷன் வரைக்கும் பரிணாமம் நடந்துச்சுன்னு, எப்படி கடல்ல இருந்த ஒரு மீன் நிலத்துக்கு வந்துச்சுன்னு, எப்படி குரங்குகள் மனுஷனா மாறினாங்கன்னு. இதெல்லாம் கேட்கவே அதிசயமா இல்லையா? கடைசி வரைக்கும் இருங்க, ஏன்னா இந்த கதையோட கிளைமாக்ஸ் உங்களை அப்படியே மயக்கிடும். இப்போ உங்க காவியை எடுங்க, கன்வீனியன்ட்டா உட்காருங்க அல்லது படுத்துக்குங்க. இது ஒரு நீண்ட பயணம், ஒரு அற்புதமான பயணம். வாங்க கதைக்குள்ள போகலாம். முதல் அத்தியாயம், பிரபஞ்சத்தோட பிறப்பு. எல்லாம் எப்படி ஆரம்பிச்சிச்சு? இருள், முழு இருள். ஒளி இல்ல, ஒளி இல்ல, பொருள் இல்ல, நேரம் இல்ல, வெளி இல்ல, எதுவுமே இல்ல. முடியுதா? கஷ்டம்தானே? ஏன்னா நம்ம மூளை எதுவும் இல்லாத நிலை புரிஞ்சிக்க முடியாது. 4-10 கோடியே 60 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? பேங்க், ஒரு பிரமாண்டமான வெடிப்பு, பெரும் வெடிப்பு. விஞ்ஞானிங்க இதை பெரு வெடிப்புன்னு சொல்றாங்க. இந்த வெடிப்பு எவ்வளவு பெருசுன்னா உங்களால கற்பனை பண்ணவே முடியாது. இந்த ஒரே வெடிப்புல எல்லாமே உருவாச்சு. வெளி, நேரம், சக்தி, பொருள் எல்லாம். முதல்ல சூடு, கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு சூடு. கோடிக்கணக்கான பாகை, அணுகுண்டை விட கோடி கோடி மடங்கு சூடு. இந்த சூடுல எதுவுமே நிலைக்க முடியாது. அப்படி ஒரு சூடான அடர்த்தியான புள்ளி. அப்புறம் அது வேகமா விரிவடைஞ்சது. எவ்வளவு வேகம்னா ஒளியை விட வேகம். நொடியில பிரம்மாண்டமா வளர்ந்துச்சு. வினாடிகள்ல பிரபஞ்சம் பீராண்டிய கொஞ்சம் குறைந்துச்சு. சூடு குறைஞ்ச உடனே அணுக்கள் உருவாக ஆரம்பிச்சுச்சு. முதல்ல மிக எளிய அணுக்கள், ஹைட்ரஜன், ஹீலியம். இதுதான் பிரபஞ்சத்தோட முதல் கட்டுமான பொருள்கள். பிரபஞ்சம் வளர்ந்துகிட்டே இருந்துச்சு, குளிர்ந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு அதிசயம் நடந்துச்சு. ஹைட்ரஜன் அணுக்கள் கூடி கூடி பெரிய மேகங்களா மாறினது. இந்த மேகங்கள் பிரபஞ்சத்தோட பெரிய மேகங்களா மாறினது. ஹைட்ரஜன் அணுக்கள் கூடி கூடி பெரிய மேகங்களா மாறினது. இந்த மேகங்கள் சுருங்கினது, சுருங்கினது, இன்னும் சுருங்கினது. அதிக அணுக்கள் ஒரே இடத்தில் கூடும்போது என்ன ஆகும்? அழுத்தம் கூடும், சூடு கூடும். அந்த மையத்துல சூடு மிக அதிகமாச்சு, அழுத்தம் மிக அதிகமாச்சு. அப்போ என்ன நடந்துச்சுன்னா அணு இணைப்பு. ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்னோடு ஒன்னு சேர்ந்து ஹீலியமானது. இந்த ப்ராசஸ்ல பிரமாண்டமான ஆற்றல் வெளியேறுச்சு. அது என்ன தெரியுமா? ஒளி. முதல் நட்சத்திரங்கள் பிறந்துச்சு. பிரபஞ்சத்துல முதல்ல ஒளி தோன்றுச்சு. இருட்டு முடிஞ்சுடுச்சு. இந்த நட்சத்திரங்கள் மிக பெருசா இருந்துச்சு. நம்ம சூரியனை விட பல மடங்கு பெருசு. அவை வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு, சக்தியை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனா என்னைக்காவது எரிபொருள் தீருதானே? அப்படிதான் நடந்துச்சு. லட்சக்கணக்கான வருஷங்கள் கழிச்சு இந்த பெரிய நட்சத்திரங்கள் இறக்க ஆரம்பிச்சுச்சு. அவை எப்படி இறந்தான்னு கேட்டீங்கன்னா, வெடிச்சு. பிரமாண்டமான வெடிப்பு. இதை விஞ்ஞானிகள் சூப்பர் நோவான்னு சொல்வாங்க. இந்த வெடிப்புல ஒரு அதிசயம் நடந்துச்சு. நட்சத்திரத்தோட மையத்துல இருந்த அதீத அழுத்தத்திலையும் புதிய அணுக்கள் உருவாச்சு. கனமான அணுக்கள், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், இரும்பு, தங்கம் எல்லாம். இந்த அணுக்கள் எல்லாம் பிரபஞ்சம் முழுக்க சிதறினது. அவை மறுபடியும் புவி ஈர்ப்பு வேலை பார்க்க ஆரம்பிச்சுச்சு. இதுல ஒண்ணுதான் நம்ம சூரியன். இது நடந்தது சுமார் 5 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி. ஒரு பிரமாண்டமான வாயு மேகம் சுருங்கி சுருங்கி நம்ம சூரியனானது. ஆனா எல்லா வாயுவும் சூரியனா ஆகல. சுத்துமுத்தும் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. இந்த மிச்ச வாயுவும் தூசியும் சூரியனை சுத்தி ஒரு தட்டு மாதிரி உருவாச்சு. ஒட்டினது, பெரிசானது. முதல்ல சிறிய சிறிய கற்கள், அப்புறம் பெரிய பாறைகள், அப்புறம் மலைகள் அளவுல. இப்படி கோடிக்கணக்கான வருஷங்கள்ல கோள்கள் உருவாச்சு. சூரியனுக்கு நெருக்கமாயிருந்த கோள்கள் சிறிசா கடினமான பாறைகளால் ஆனது. புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய். தொலைவுல இருந்தவை பெருசா வாயுக்களால ஆனது. வியாழன், சனி, யூரேனஸ், நெப்டியூன். இதுல ஒன்னுதான் நம்ம பூமி. 4.5 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி பூமி பிறந்துச்சு.
ஆனா அப்போ பூமி இன்னைக்கு மாதிரி இல்ல. அது ஒரு நரகம் மாதிரி இருந்துச்சு. கொதிக்கிற லாவா, எரிமலைகள் வெடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, விஷு வாயுக்கள், கற்கள் விழுந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பூமி குளிர ஆரம்பிச்சுச்சு. மேல் பரப்பு கடினமாச்சு, ஒரு மேலோடு உருவாச்சு. ஆனா உள்ள இன்னும் கொதிச்சுக்கிட்டே இருந்துச்சு, இன்னும் இருக்கு. அப்புறம் ஒரு அதிசயம் நடந்துச்சு. வானத்துல இருந்து தண்ணி விழ ஆரம்பிச்சுச்சு. எங்க இருந்து வந்துச்சு இந்த தண்ணி? 2 இடங்கள்ல இருந்து. ஒன்னு, எரிமலைகள்ல இருந்து வெளியே வந்த நீராவி. இரண்டாவது, விண்கல்லில் பனிக்கட்டி இருந்துச்சு. அது பூமியில விழுந்தப்போ உருகி தண்ணியாச்சு. ஆயிரக்கணக்கான வருஷங்களா மழை பேச்சுக்கிட்டே இருந்துச்சு, தொடர்ந்து இடைவிடாம. பூமியோட தாழ்வான பகுதிகள்ல தண்ணி சேர்ந்துச்சு. இப்படித்தான் கடல்கள் உருவாச்சு. 4 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி பூமியில கடல்கள் இருந்துச்சு. சுடு தண்ணி, விஷவாயுகள் நிறைஞ்ச கடல்கள். ஆனா கடல்கள் தான். இனி பூமி தயார் அடுத்த கட்டத்துக்கு, உயிருக்கு. 2வது அத்தியாயம், உயிரோட முதல் தோற்றம். இப்ப கொஞ்சம் யோசிங்க. நீங்க உயிருள்ள ஒரு மனுஷன். உங்க உடம்புல கோடிக்கணக்கான செல்கள் இருக்கு. ஒவ்வொரு செல்லும் ஒரு சிறிய ஃபேக்டரி மாதிரி வேலை பாக்குது. ஆனா இந்த சிக்கலான அமைப்பு எங்க இருந்து வந்துச்சு, எப்படி உருவாச்சு? நாம போகணும் 3.5 முதல் 4 பில்லியன் வருஷங்கள் பின்னோக்கி. அப்போ பூமியில உயிர் இல்ல, ஆனா உயிருக்கு தேவையான எல்லா பொருள்களும் இருந்துச்சு. கடல்ல தண்ணி இருந்துச்சு, காற்றுல வாயுகள் இருந்துச்சு, கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், மீத்தேன், அம்மோனியா. ஆக்சிஜன் இல்ல, கவனிங்க, அது இன்னும் வரல. மின்னல் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, எரிமலைகள் வெடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, சூரிய ஒளி கடல் மேல் விழுந்துகிட்டே இருந்துச்சு. இந்த எல்லா சக்திகளும் சேர்ந்து ஒரு அதிசயத்தை செஞ்சிச்சு. கடல் தண்ணியில் இருந்த எளிய மூலக்கூறுகள், ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், இவை ஒன்னோடு ஒன்னு சேர்ந்து சிக்கலான மூலக்கூறுகளா மாறினது. அமினோ அமிலங்கள் உருவாச்சு. இதுதான் புரதங்களோட அடிப்படை கட்டுமான பொருள். சர்க்கரை மூலக்கூறுகள் உருவாச்சு, கொழுப்பு மூலக்கூறுகள் உருவாச்சு. இந்த மூலக்கூறுகள் கடல் தண்ணீல மிதந்துகிட்டே இருந்துச்சு. சில இடங்கள்ல அவை கூடினது. கடலோட சில பகுதிகள் இந்த ஆர்கானிக் மூலக்கூறுகளால் நிறைஞ்சிருந்துச்சு. விஞ்ஞானிங்க இதை பிரைமோடியல் சூப்னு சொல்வாங்க, ஆதி சூப். இந்த சூப்ல என்ன நடந்துச்சுன்னு இன்னும் முழுசா தெரியல. ஆனா ஒரு கட்டத்துல ஒரு விசித்திரமான மூலக்கூறு உருவாச்சு. இந்த மூலக்கூறுக்கு ஒரு அதிசயமான சக்தி இருந்துச்சு. அது தன்னைத்தானே நகல் எடுக்க முடிஞ்சிச்சு. கற்பனை பண்ணுங்க, ஒரு மூலக்கூறு சுத்துமுத்தும் இருக்கிற மத்த மூலக்கூறுகளை சேர்த்து தன்னை போலவே இன்னொரு மூலக்கூறை உருவாக்குது. இது ஒரு அற்புதம். இதுதான் வாழ்க்கையோட அடிப்படை டெஃபினிஷன். ரீப்ரொடியூஸ் பண்றது, நகல் எடுக்கிறது. இந்த முதல் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் மூலக்கூறு என்னன்னு தெரியாது. ஆனா விஞ்ஞானிங்க நினைக்கிறாங்க அது கிட்டத்தட்ட நம்மளோட டிஎன்ஏ மாதிரி இருந்திருக்கலாம்னு, அல்லது ஆர்என்ஏ மாதிரி இருந்திருக்கலாம்னு. இந்த மூலக்கூறுகள் நகல் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனா ஒவ்வொரு நகல்லையும் சில சிறிய தப்புகள் நடந்துச்சு. இந்த தப்புகள் தான் வேரியேஷன்ஸ். சில வேரியேஷன்ஸ் பெட்டர், சில வர்ஸ். பெட்டர் வேரியேஷன்ஸ் சர்வைவ் ஆச்சு, கண்டினியூ பண்ணுச்சு. வர்ஸ் வேரியேஷன்ஸ் டை ஆச்சு. இதுதான் நேச்சுரல் செலக்ஷனோட ஆரம்பம். சார்ல்ஸ் டார்வின் பிறப்பதுக்கு பில்லியன் கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே நேச்சுரல் செலக்ஷன் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்ச காலத்துல, கோடிக்கணக்கான வருஷங்கள்ல இந்த மூலக்கூறுகள் சுற்றும் ஒரு கொழுப்பு படலம் உருவாச்சு. இது ஒரு ப்ரொடெக்டிவ் பபிள் மாதிரி. இதுக்குன்ன முக்கியமான மூலக்கூறுகள் பாதுகாப்பா இருந்துச்சு. வெளியில இருந்து தேவையான பொருள்கள் உள்ளே வந்துச்சு. இதுதான் முதல் செல், உலகத்தோட முதல் உயிர். இது எப்போ நடந்துச்சுன்னு எக்ஸாக்டா தெரியாது. ஆனா கிட்டத்தட்ட 3.5 முதல் 4 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கணும். இந்த முதல் உயிர் மிக மிக எளிமையானது. ஒரு செல் மட்டும். ஆனா அது வாழ்ந்துச்சு, அது க்ரோ பண்ணுச்சு, அது ரீப்ரொடியூஸ் பண்ணுச்சு, அது இவால்வ் ஆச்சு. இந்த முதல் உயிர் எப்படி இருந்திருக்குன்னு கற்பனை பண்ணுங்க. கடலோட ஆழத்துல, இருட்டுல, ஒரு சிறிய சிறிய பொட்டு மாதிரி. கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சின்னது. ஆனா அது வாழ்க்கை. அதுல உங்களோட தொடக்கம் இருக்கு. அது என்னோட முன்னோர், எல்லா உயிர்களோடையும் முன்னோர். இந்த உயிர் என்ன சாப்பிட்டுச்சு? சுற்றும் இருந்த ஆர்கானிக் மூலக்கூறுகளை, கடல் தண்ணீல கலந்திருந்த சத்துக்களை. அது கீமோசிந்தசிஸ் பண்ணுச்சு. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமா சக்தியை உருவாக்குச்சு. ஆனா இது போதாது. இந்த முதல் உயிர்கள் மெல்ல மெல்ல உணவை தீர்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துல கிரைசிஸ் வந்திருக்கும். அப்போ ஒரு புரட்சி நடந்துச்சு. சில செல்கள் சூரிய ஒளியை யூஸ் பண்ணி தங்களுக்கு உணவை தாங்களே தயாரிக்க ஆரம்பிச்சுச்சு. கார்பன் டை ஆக்சைடு, ஒய், தண்ணியா சேர்த்து சர்க்கரை உருவாக்குச்சு.
இந்த ப்ராசஸ்ல ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் வெளியே வந்துச்சு, ஆக்சிஜன். இது நடந்தது சுமார் 3 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி. சயனோபாக்டீரியான்னு ஒரு நுண்ணுயிர்தான் கண்டுபிடிச்சலான் போட்டோசிந்தசிஸை மத்த வச்சார். ஒரு போசா முத்து உயிர்கள் சயனோபாக்டீரியா இந்த சத்தையும் சர்க்கரை உருவாக்குச்சு. ஆக்சிஜன் ஒரு புறத்துப்பட்டு தயாரிக்கிக்குண்டே. ஆக்சிஜன் ஒரு புன்பு கும்பன் சிந்தசிஸ் சக்தியை உத்தான் அறிக்கையுளர். அப்புறம் ஆக்சிஜன் கடலிலிருந்து காற்றுக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. 2.5 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி பூமியோட வளிமண்டலத்துல ஆக்சிஜன் சேர ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு பிரமாண்டமான மாற்றம். இதை விஞ்ஞானிங்க கிரேட் ஆக்சிஜனேஷன் ஈவென்ட்னு சொல்வாங்க. பீரியட். ஆக்சிஜன் பல உயிர்களுக்கு விஷம். அப்போ இருந்த எனரோபிக் ஆர்கனிசம்க்கு ஆக்சிஜன் டாக்ஸிக். அவை பெருமளவுல இறந்து போச்சு. இது ஒரு மாஸ் எக்ஸ்டிங்ஷன். ஆனா சில உயிர்கள் அடாப்ட் ஆச்சு, இவால்வ் ஆச்சு. இந்த புதிய உயிர்கள் ஆக்சிஜனை கத்துக்கிட்டாங்க. ஆக்சிஜன் ரெஸ்பிரேஷன் மூலமா அவைகளுக்கு அதிக சக்தி கிடைச்சிச்சு. இது ஒரு கேம் சேஞ்சர். அப்புறம் இன்னொரு புரட்சி. சில செல்கள் மத்த செல்களை உள்ளே விழுங்கினது, ஆனா டைஜஸ்ட் பண்ணல. அந்த விழுங்கப்பட்ட செல் உள்ளேயே வாழ ஆரம்பிச்சிச்சு. இது சிம்பயாசிஸ். 2 உயிர்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு புதிய உயிராக மாறுச்சு. யூகாரியோட்டிக் செல்ஸ் உருவாச்சு. இதுல மைட்டோகாண்ட்ரியா இருக்கு, பவர் ஹவுஸ். குளோரோபிளாஸ் இருக்கு, போட்டோசிந்தசிஸ் பண்றது. நியூக்ளியஸ் இருக்கு, ஜெனடிக் மெட்டீரியல் சேஃபா. இந்த காம்ப்ளெக்ஸ் செல்ஸ் தான் இன்னைக்கு நாம பார்க்கிற எல்லா பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஃபங்காயோட பேஸ். நம்மளோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் இந்த ஏன்ஷியன்ட் கொலாபரேஷன் ஓட ரிசல்ட். அப்புறம் நீண்டகாலம் பெரிய மாற்றம் எதுவும் இல்ல. கடல் நிறைய யூனிசெல்லுலர் ஆர்கனிசம்ஸ், ஒரு செல் உயிர்கள் மட்டுமே. இது பில்லியன் கணக்கான வருஷங்கள் தொடர்ந்துச்சு. ஆனா சுமார் 700 முதல் 800 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இன்னொரு புரட்சி. மல்டி செல்லுலர் ஆர்கனிசம்ஸ். பல செல்கள் சேர்ந்து ஒரு உயிரா வாழ ஆரம்பிச்சிச்சு. முதல்ல எளிமையான ஸ்ட்ரக்சர்ஸ். சில செல்கள் கூடி ஒரு காலனி. அப்புறம் ஸ்பெஷலைசேஷன். சில செல்கள் ஒரு வேலை பார்க்கும், வேற செல்கள் வேற வேலை பார்க்கும். டிஷ்யூஸ் உருவாச்சு, ஆர்கன்ஸ் உருவாச்சு. இப்படித்தான் முதல் மல்டி செல்லுலர் உயிர்கள் தோன்றுச்சு. அப்புறம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான உயிர்கள், ஜெல்லிஃபிஷ் மாதிரி. 3வது அத்தியாயம், கேம்பிரியன் வெடிப்பு, உயிரினங்களோட பெரும் பிறப்பு. இப்போ நாம வந்துட்டோம் 535 மில்லியன் வருஷங்கள் பின்னாடி. இந்த காலகட்டத்துக்கு கேம்பிரியன் பீரியட்னு பேரு. இந்த காலத்துல ஒரு அதிசயம் நடந்துச்சு. திடீர்னு, ஜியோலாஜிக்கல் டைம்ல திடீர்னுனா சில மில்லியன் வருஷங்கள் கடல்ல நிறைய புதிய உயிரினங்கள் தோன்றினது. இதுக்கு முன்னாடி கடல்ல இருந்தது சாஃப்ட் பாடிட் கிரீச்சர்ஸ். ஆனா இப்போ ஹார்ட் ஷெல்ஸ், எக்ஸோஸ்கெலட்டன்ஸ், ஸ்பைன்ஸ் இருக்கிற உயிரினங்கள். ட்ரைலபைட்ஸ் 3 பிரிவுகள் கொண்ட உயிரினங்கள். அனாமோலகாரிஸ் பெரிய கொடிய வேட்டையாடி. கண்கள் உருவாச்சு. முதல்லா உயிரினங்கள் பார்க்க ஆரம்பிச்சுச்சு. கற்பனை பண்ணுங்க, பில்லியன் கணக்கான வருஷங்களா இந்த உலகம் இருட்டா இருந்துச்சு. ஒளி இருந்தாலும் யாரும் பார்க்கல. இப்போ முதல்லா உயிரினங்கள் இந்த உலகத்தை பார்க்குது. ஏன் இந்த வெடிப்பு நடந்துச்சு? பல காரணங்கள். ஆக்சிஜன் லெவல் கூடினது. பிரெடிட்டர்ஸ் தோன்றினது. அதனால ப்ரே அனிமல்ஸ் ப்ரொடெக்ஷன் டெவலப் பண்ணுச்சு. ஷெல்ஸ், ஸ்பைன்ஸ், ஆர்ம்ஸ் ரேஸ் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த காலத்துல தான் மோஸ்ட் மேஜர் அனிமல் குரூப்ஸோட பேசிக் பாடி பிளான்ஸ் உருவாச்சு. ஆர்த்ரோபாட்ஸ், இன்செக்ட்ஸ், ஸ்பைடர்ஸ், கிரஸ்டேஷன்ஸ் ஓட முன்னோர். மொலஸ்க்ஸ், ஸ்னேல்ஸ், கிளாம்ஸ், ஆக்டோபஸஸ் ஓட முன்னோர். எக்கனோடர்ம்ஸ், ஸ்டார்ஃபிஷ், சீ அர்ச்சின்ஸ் ஓட முன்னோர். அப்புறம் ஒரு அதிசயமான குரூப் தோன்றுச்சு, கோர்டேட்ஸ். இதுல ஒரு நோட்டகார்டு இருக்கும், ஒரு பிளெக்சிபிள் ராட் முள்ளெலும்பு மாதிரி. இதுதான் வெர்டிபிரேட்ஸோட முள்ளெலும்பு உள்ள உயிரினங்களோட ஆரம்பம். முதல் கோர்டேட்ஸ் மிக எளிமையானவை. பிகேயா மாதிரி ஒரு சிறிய worm மாதிரி இருக்கிற உயிரினம். ஆனா இதுதான் நம்மளோட ஏன்ஷியன்ட் ஆன்செஸ்டர். இந்த சிறிய உயிரினத்துல இருந்துதான் நாம வந்தோம். கடல் முழுக்க உயிர் பொங்கி வழிஞ்சிச்சு. ஆனா நிலத்துல இன்னும் எதுவும் இல்ல. barren, lifeless rocks. ஆனா அது மாறப்போகுது. 1-3 புகல்ல தைரியமாத் பயணம். சோகரியம். குசித்துக்கு வரக்கு முன்னாடி வரைக்கும் நிலம் பாலா இருந்துச்சு. உயிர்ல. ஆனா
கடலோர பகுதிகள்ல ஒரு மாற்றம் ஆரம்பிச்சிச்சு. முதல்ல பிளான்ட்ஸ், எளிமையான மாஸ் மாதிரி பிளான்ட்ஸ் கடலிலிருந்து கடலோரத்துக்கு வந்துச்சு. அவைகளுக்கு பல சவால்கள். தண்ணி எல்லா பக்கமும் இருக்கும், நிலத்துல இல்ல. கடல்ல சப்போர்ட் இருக்கும், நிலத்துல கிராவிட்டி நேரா வேலை பார்க்கும். கடல்ல நியூட்ரியன்ஸ் கரைஞ்சி இருக்கும், நிலத்துல மண்ணுல இருந்து எடுக்கணும். ஆனா இந்த பிளான்ட்ஸ் அடாப்ட் ஆச்சு, ரூட்ஸ் டெவலப் பண்ணுச்சு, மண்ணுல புதஞ்சு தண்ணியும் நியூட்ரியன்ஸும் எடுக்கிறதுக்கு. ஸ்டெம்ஸ் டெவலப் பண்ணுச்சு, நிமிர்ந்து நிக்கிறதுக்கு. லீவ்ஸ் டெவலப் பண்ணுச்சு, சூரிய ஒளி அப்சார்ப் பண்றதுக்கு. முதல் லேண்ட் பிளான்ட்ஸ் மிக சிறிசா இருந்துச்சு. ஆனா கொஞ்ச காலத்துல அவை பரவினது, நிலம் பச்சையாக ஆரம்பிச்சுச்சு. பிளான்ட்ஸ் வந்ததும் இன்னொரு வாய்ப்பு திறந்துச்சு, அனிமல்ஸ்க்கு. நிலத்துல இப்போ உணவு இருக்கு. முதல் லேண்ட் அனிமல்ஸ் ஆர்த்ரோபாட்ஸ், மில்லிபெகஸ், சென்டிபெடஸ் மாதிரி. அவை பிளான்ட்ஸை சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. ஆனா வெர்டபிரேட்ஸ்க்கு நிலத்துக்கு வர ஒரு பெரிய சவால். அவைகளுக்கு ஃபின்ஸ் இருக்கு, லெக்ஸ் இல்ல. கில்ஸ் இருக்கு, லங்ஸ் இல்ல. தண்ணியில வாழ்றதுக்கு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா சில ஃபிஷஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு. ஷாலோ வாட்டர்ல வாழ்ற ஃபிஷஸ்க்கு சில நேரம் தண்ணி குறைஞ்சு ஆக்சிஜன் குறையும். அப்போ மேல வந்து காற்றை சுவாசிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அவைகளுக்கு பிரிமிட்டிவ் லங்ஸ் டெவலப் ஆச்சு. சில ஃபிஷஸ்க்கு ஸ்ட்ராங் ஃபின்ஸ் இருந்துச்சு. அவை ஷாலோ வாட்டர்ல பாட்டம்ல கிரால் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த ஃபின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா லிம்ஸ் மாதிரி மாறினது. 360 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பிரேக் த்ரூ ஆச்சு. டிக்டாலிக் மாதிரி உயிரினங்கள். இது ஃபிஷும் இல்ல, ஆம்பிபியனும் இல்ல, இடையில டிரான்சிஷனல் ஃபார்ம். டிக்டாலிக்கு ஃபின்ஸ் இருந்துச்சு, ஆனா அதுல போன்ஸ் இருந்துச்சு, ரிஸ்ட், எல்போ, ஷோல்டர் மாதிரி. அதனால அது ஷாலோ வாட்டர்ல கிரால் பண்ண முடிஞ்சிச்சு. கொஞ்ச நேரம் நிலத்திலையும் சர்வைவ் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த ஃபிஷ் லைக் கிரீச்சர்ஸ்ல இருந்துதான் ஆம்பிபியன்ஸ் இவால்வ் ஆச்சு. ஆம்பிபியன்ஸ் என்ன, நீலவாழ்வி, அவை நிலத்திலையும் வாழலாம். சப் முதல் ஆம்பிபியன்ஸ் ஃப்ராக்ஸ் மாதிரி இல்ல, பெருசா இருந்துச்சு, சாலமாண்டர்ஸ் மாதிரி தோற்றம். அகாந்தோஸ்டெகா, இக்தியோஸ்டெகா மாதிரி பெயர்கள். இந்த ஆம்பிபியன்ஸ்க்கு இன்னும் வாட்டர் தேவை. அவை எக்ஸ வாட்டர்ல தான் போட முடியும். பேபி ஆம்பிபியன்ஸ் வாட்டர்ல தான் வாழும், கில்ஸோட. வளர்ந்ததும் லங்ஸ் டெவலப் ஆகி லேண்ட்க்கு வரும். ஆனா இது ஒரு லிமிடேஷன். அவை வாட்டர் பாடிஸ்க்கு நெருக்கமாதான் வாழ முடியும், உள்நாட்டுக்கு போக முடியாது. இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிச்சு சில உயிரினங்கள். ஆம்னியாட்டிக் எக், இது ஒரு ஸ்பெஷல் எக். அதுக்குள்ளேயே தண்ணி இருக்கும், ப்ரொடெக்டிவ் மெம்பரேன்ஸ் இருக்கும். இந்த எக்காய் லேண்டிலேயே போடலாம். இப்படித்தான் ரெப்டைல்ஸ் உருவாச்சு. 310 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ரெப்டைல்ஸ் முழுசா லேண்ட் அனிமல்ஸ். அவைகளுக்கு ஸ்கேல்ஸ் இருக்கு, மாய்ஸ்சர் லாஸ் பிரிவென்ட் பண்றதுக்கு. ஸ்ட்ராங் லிம்ஸ் இருக்கு, லங்ஸ் இருக்கு. அம்னியோட்டிக் எக்ஸ். ரெப்டைல்ஸ் பரவனது லேண்ட் முழுக்க. டிஃபரெண்ட் டைப்ஸ் எவால்வ் ஆச்சு. லிசர்ட்ஸ், ஸ்னேக்ஸோட ஆன்செஸ்டர்ஸ், டர்ட்டில்ஸோட ஆன்செஸ்டர்ஸ், crocodileஸோட ஆன்செஸ்டர்ஸ். அப்புறம் ஒரு குரூப் மிக ஸ்பெஷலானது. இவைகள் பெருசா வளர்ந்துச்சு, பவர்ஃபுல் ஆச்சு. இவைகள் லேண்ட ரூல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இவைகள் தான் டைனோசோர்ஸ். 5வது அத்தியாயம் டைனோசர்களோட ஆட்சி. பிரம்மாண்டமான காலம். 230 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ட்ரையாசிக் பீரியட்ல முதல் டைனோசோர்ஸ் தோன்றுச்சு. ஆரம்பத்துல அவை சின்னதா, பைபேடில் 2 கால்ல நடக்கிறவே. ஆனா கொஞ்ச காலத்துல அவை இவால்வ் ஆச்சு, டைவர்சிஃபை ஆச்சு. ஜுராசிக் பீரியட்ல, கிரிட்டேஷியஸ் பீரியட்ல டைனோசார்ஸ் பூமியை ரூல் பண்ணுச்சு. கைஜாண்டிக் ஹெர்பிவோர்ஸ், சாரோபாட்ஸ், நீண்ட கழுத்து, நீண்ட வால், பிரம்மாண்டமான உடம்பு. பிராக்கியோசாரஸ், டிப்ளோடாக்கஸ், ஆர்ஜென்டினோசாரஸ். இவர்கள் எடை 100 டன், 3 மாடி கட்டடம் அளவுக்கு உயரும். இந்த பிரம்மாண்டமான உயிரினம் மெல்ல நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு அடியும் நிலம் அதிருது. அது மரங்களோட மேல பகுதியை சாப்பிடுது. நாள் முழுக்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், அந்த பெரிய உடம்பை மெயின்டைன் பண்றதுக்கு. ஃபியர்ஸ் பிரெடேட்டர்ஸ், தெரோபாட்ஸ், 2 கால்ல நடக்கிற கூரான பற்கள் உள்ள கொடிய வேட்டையாடிகள். அலோசாரஸ், ஸ்பைனோசாரஸ், அப்புறம் எல்லாத்துக்கும் மேல டைரனோசாரஸ் ரெக்ஸ். டீரெக்ஸ், நீளம் 11 மீட்டர், உயரம் 4 மீட்டர், எடை 9 டன், பற்கள் 30 சென்டிமீட்டர் வரைக்கும். பைட் ஃபோர்ஸ் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு. கற்பனை பண்ணுங்க, டீரெக்ஸ் வேட்டையாடுது, மெதுவா நடந்துட்டு இருக்கட்டான், சுற்றும் பார்க்குது. ட்ரைசெரடாப்ஸ்க்கு 3 கொம்பு, பெரிய ஃப்ரில், அது டிஃபெண்ட் பண்ண ரெடி. டீரெக்ஸ் அட்டாக் பண்றது, ட்ரைசெரடாப்ஸ் ஹார்ன்ஸை யூஸ் பண்ணி ஃபைட் பண்றது. எபிக் பேட்டில்,
இறுதியில டீரெக்ஸ் வின் ஆகுது அல்லது ட்ரைசெரடாப்ஸ் எஸ்கேப் ஆகுது. இதுதான் ப்ரீஹிஸ்டோரிக் லைஃப். ஃப்ளையிங் ரெப்டைல்ஸ், கெரோசோர்ஸ். அவைகள் டைனோசார்ஸ் இல்ல, ஆனா அதே காலத்துல வாழ்ந்தது. சிறிய ஸ்பாரோ சைஸ்ல பிரம்மாண்டமான கெட்சல்காட்லஸ் வரைக்கும். விங் ஸ்பான் 11 மீட்டர். சிறிய பிளேன் அளவு. கடல்ல மரீன் ரெப்டைல்ஸ். இக்தியோசார்ஸ் டால்பின் மாதிரி தோற்றம். பிளீசியோசார்ஸ் நீண்ட கழுத்து. மோசசார்ஸ் பிரம்மாண்டமான கொடிய கடல் உயிரினம். இந்த காலத்துல இன்செக்ட்ஸும் பெருசா இருந்துச்சு. டிராகன் ஃபிளைஸ் விங் ஸ்பான் 60 சென்டிமீட்டர். பிளான்ட்ஸும் இவால்வ் ஆச்சு. ஃபிளவரிங் பிளான்ட்ஸ் தோன்றுச்சு. கிரிட்டேஷியஸ் பீரியட்ல ஃபிளவர்ஸ் ப்ளூம் ஆக ஆரம்பிச்சுச்சு. பூமி கலர்ஃபுல் ஆனது. டைனோசர்ஸ் 160 மில்லியன் வருஷங்களுக்கு மேல ரூல் பண்ணுச்சு. அவை சக்சஸ்ஃபுல், டாமினன்ட். ஆனா ஒரு சிறிய குரூப் ஆர்கனிசம்ஸ் குவைட் இவால்வ் ஆகிட்டு இருந்துச்சு. அவை சின்னதா இருந்தாலும் அவைகளுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருந்துச்சு. இவைகள்தான் மேமல்ஸ். முதல் மேமல்ஸ் டைனோசர்ஸ் காலத்திலே தோன்றிட்டுச்சு. 210 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடியே. ஆனா அவை சின்னதா இருந்துச்சு. மவுஸ் சைஸ். இரவுல வெளியே வரும், இன்செக்ட் சாப்பிடும், டைனோசர்ஸ்ல இருந்து ஒளிஞ்சிக்கும். மேமல்ஸ்க்கு என்ன ஸ்பெஷல்? ஃபர் இருக்கும், வார்ம் ஆயிருக்கு. வார்ம் blooded, இன்டர்னல் டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ண முடியும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி குட்டிகளுக்கு பால் கொடுக்கும். அதான் மேமல்னு பேரு. இந்த சின்ன மேமல்ஸ் பொறுமையா காத்துக்கிட்டு இருந்துச்சு. அவைகளோட டைம் வரும். எப்போன்னு? 66 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி. 6வது அத்தியாயம். பெரும் அழிவு, டைனோசர்களோட முடிவு. அது ஒரு சாதாரண நாள். டைனோசர்ஸ் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஹெர்பிவோர்ஸ் பிளான்ட் சாப்பிட்டுகிட்டு இருந்துச்சு. கார்னிவோர்ஸ் வேட்டையாடிக்கிட்டு இருந்துச்சு. அது பிரகாசமா ஆகுது. இது என்னன்னு டைனோசர்ஸ்க்கு தெரியாது. இது ஒரு ஆஸ்ட்ராய்டு. 10 கிலோமீட்டர் அகலம். இது பூமியை நோக்கி வேகமா வந்துகிட்டு இருக்கு. வினாடிக்கு 20 கிலோமீட்டர் வேகம். இது இடிச்சிச்சு. எங்கன்னு தெரியுமா? இன்னைக்கு மெக்சிகோல யுகட்டான் பெனின்சுலால சிக்சுலோப்னு ஒரு இடத்துல. இம்பாக்ட் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு பலம். பில்லியன் கணக்கான அணுகுண்டுகள் ஒரே நேரத்துல வெடிச்ச மாதிரி. உடனே என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. கிரேட்டர் உருவாச்சு. 180 கிலோமீட்டர் அகலம், 20 கிலோமீட்டர் ஆழம். நிலம் உருகினது. ஷாக் வேவ்ஸ் பூமி முழுக்க பரவுச்சு. மெகா சுனாமிஸ். கடல் தண்ணி 100 மீட்டர் உயரத்துக்கு மேல எழும்பினது. அது வளிமண்டலத்தை விட்டு வெளியே போய் மறுபடி விழுந்துச்சு. வானம் முழுக்க நெருப்பு மழை. காடுகள் எரிஞ்சிச்சு. உலகம் முழுக்க வைல்ட் ஃபயர்ஸ். சூரிய ஒளி தடுக்கப்பட்டது. பூமி இருட்டாச்சு. வெப்பம் குறைஞ்சிச்சு. இம்பாக்ட் வின்டர். இது வருஷக்கணக்கா தொடர்ந்துச்சு. பிளான்ஸ் இறந்து போச்சு. போட்டோசிந்தசிஸ் பண்ண சூரிய ஒளி இல்ல. ஹெர்பிவோர்ஸ்க்கு பிரே இல்லாம செத்தது. டைனோசர்ஸ் பெருமளவுல அழிஞ்சு போச்சு. பெரிய உயிரினங்கள் முதல்ல செத்தது. டைரனோசோரஸ், ட்ரைசெரடாப்ஸ், பிராக்கியோசோரஸ் எல்லாம் எக்ஸ்டிங்க்ட். மரீன் ரெப்டைல்ஸும் செத்தது. டீரோசோர்ஸும் செத்தது. உலகம் முழுக்க 75% ஸ்பீஷீஸ்கள் அழிஞ்சு போச்சு. ஆனா எல்லாமே செத்துடல. சில சர்வைவ் ஆச்சு. சின்ன மேமல்ஸ் சர்வைவ் ஆச்சு. அவை அண்டர் கிரவுண்ட்ல ஹைட் பண்ண முடிஞ்சிச்சு. கொஞ்சம் உணவுல சர்வைவ் பண்ண முடிஞ்சிச்சு. பேர்ட் சர்வைவ் ஆச்சு. ஆமா, பேர்ட்ஸ் டைனோசர்ஸ்ல இருந்து இவால்வ் ஆனது. அவை ஃபிளையிங் டைனோசர்ஸோட டிசெண்டன்ஸ். crocodiles, turtles, lizards, snakesல சில சர்வைவ் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமா வருஷங்கள் கழிச்சு, தசாப்தங்கள் கழிச்சு, புகை கிளியர் ஆச்சு. சூரிய ஒளி மறுபடி பூமியே அடைஞ்சிச்சு. பிளான்ட்ஸ் மறுபடி க்ரோ ஆச்சு. உயிர் மீண்டும் ஃபிளரிஷ் ஆக ஆரம்பிச்சுச்சு. ஆனா இப்போ டைனோசர்ஸ் இல்ல. அவைகளோட ஆட்சி முடிஞ்சிருச்சு. இப்போ புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு மேமல்ஸ்க்கு. 7வது அத்தியாயம். பாலூட்டிகளோட எழுச்சி, புதிய ஆட்சியாளர்கள். டைனோசர்ஸ் போனதும் மேமல்ஸ்க்கு வாய்ப்புகள் திறந்துச்சு. இனி பெரிய பிரெடேட்டர்ஸ் இல்ல. நிறைய ஈகோலாஜிக்கல் நீச்சஸ் எம்டி. மேமல்ஸ் விரைவா இவால்வ் ஆக ஆரம்பிச்சிச்சு. டைவர்சிஃபை ஆச்சு. டிஃபரண்ட் சைசஸ், டிஃபரண்ட் ஷேப்ஸ், டிஃபரண்ட் லைஃப் ஸ்டைல்ஸ். சில மேமல்ஸ் பெருசா வளர்ந்துச்சு. ஹெர்பிவோர்ஸ், பிளான்ட்ஸ் சாப்பிடவே. ஃப்ரிக்கின் வைகிராஸ்லாந்துல ஃபாரஸ்ட்ல பரவினது. ஹார்ஸோட ஆன்செஸ்டர்ஸ், எலிபென்ட்ஸோட ஆன்செஸ்டர்ஸ், ரைனோசரஸோட ஆன்செஸ்டர்ஸ் எல்லாம் இவால்வ் ஆச்சு.
கார்னிவோர்ஸும் டெவலப் ஆச்சு. கேட்ஸோட ancestors, டாக்ஸோட ancestors, பேர்ஸோட ancestors. predator prey relationships மறுபடி எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. சில mammals தண்ணிக்கு திரும்பி போச்சு. whalesோட ancestors land mammalsல இருந்து. அவை கொஞ்சம் கொஞ்சமா அடாப்ட் ஆச்சு. legs flippers ஆனது, nostrils மேலே மூவ் ஆச்சு. body streamlined ஆச்சு. இப்படித்தான் whales, dolphins evolve ஆச்சு. சில mammals fly பண்ண கத்துக்கிட்டாங்க. bats அவைகளோட முன்கைகள் wings ஆனது. echolocation டெவலப் பண்ணுச்சு. சில mammals undergroundல வாழ ஆரம்பிச்சாங்க. moles, gophers. ஒவ்வொரு environmentல mammals adapt ஆச்சு. ஆர்டிக்ல polar bears, desertல camels, mountainsல mountain goats, oceanல seals, sea lions. இந்த எல்லா diversificationக்கும் basis என்னன்னு தெரியுமா? evolution, natural selection, mutations, adaptations, survival of the fittest. ஆனா இந்த கதையில நமக்கு மிக முக்கியமான பிரான்ச் ஒன்னு இருக்கு. அது என்னன்னா primates. இதுதான் நம்மளோட வரிசை. 8வது அத்தியாயம் குரங்குகளோட வருகை. நம்ம பயணம் ஆரம்பம். சில சிறிய mammals வந்துமேக்கு மரங்கள்ல வாழ ஆரம்பிச்சுச்சு. arboreal life, மரங்கள்ல வாழ்க்கை. இந்த உயிரினங்கள் insects, fruits சாப்பிச்சு. அவைகளுக்கு நல்ல ஐசைட் தேவைப்பட்டது. பிரான்ச்சஸ்ல குதிக்கும் போது டிஸ்டன்ஸ் ஜட்ஜ் பண்றதுக்கு. கிராஸ்பிங் ஹேண்ட்ஸ் தேவைப்பட்டது பிரான்ச்சஸை பிடிக்கிறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஃபீச்சர்ஸ் டெவலப் ஆச்சு. பெட்டர் டெப்த் பெர்செப்ஷன். ஃபிங்கர்ஸ் வித் நெயில்ஸ் மாறிச்சு. கிளாஸ்ல இருந்து ஒப்போசபிள் தம்ஸ் டெவலப் ஆச்சு. ஆப்ஜெக்ட்ஸை கிரிப் பண்றதுக்கு. பிரெயின் சைஸ் கூடுச்சு. காம்ப்ளெக்ஸ் என்வாயரன்மெண்ட்ல நேவிகேட் பண்றதுக்கு. சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் மேனேஜ் பண்றதுக்கு. இவைகள் தான் early primates, prosimians என்று சொல்வாங்க. lemurs, tarsiers, இன்னைக்கு இருக்கிறவை இவைகளோட relatives. கொஞ்ச காலத்தில் இந்த primatesல இருந்து 2 groups branch out ஆச்சு. New World monkeys, South Americaல. Old World monkeys, Africa, Asiaல. Old World monkeysல இருந்துதான் நாம வந்தோம். முதவ மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இங்க primates flourish பண்ணுச்சு. சில primates பெருசா வளர்ந்துச்சு. apes, குரங்குகள். அவைகளுக்கு வால் இல்ல. monkeysக்கு வால் இருக்கும். பெரிய brain, longer arms, more upright posture. gibbons, orangutans, gorillas, chimpanzees, bonobos. இவை எல்லாம் apes. நாமும் apes தான். human beings great apes categoryல. 25 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு காமன் ancestorல இருந்து 2 branches. ஒன்னு orangutans lineageக்கு போச்சு. மத்தது gorillas, chimps, humans lineageக்கு. 15 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இன்னொரு split. gorillas branch out ஆச்சு. 7 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி final split. chimpanzees lineage and human lineage separate ஆச்சு. அப்புறம் என்ன நடந்துச்சு? எப்படி குரங்கு மனுஷனா மாறுச்சு? முதல்ல ஒரு விஷயம் கிளியர் பண்ணிக்கலாம். ஹியூமன்ஸ் குரங்குகள்ல இருந்து வரல. நாமும் குரங்குகளும் ஒரு காமன் ancestorல இருந்து வந்தோம். அந்த காமன் ancestor நாமும் இல்ல, இன்னைக்கு இருக்கிற குரங்குகளும் இல்ல. அது வேற ஒரு ஸ்பீசிஸ். அது இப்போ எக்ஸ்டிங்க்ட். சரி, என்ன நடந்துச்சு? 9வது அத்தியாயம். 2 காலில் நிமிர்ந்து நிற்கல் முக்கியமான மாற்றம். 7 முதல் 6 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஆப்பிரிக்கால ஒரு பெரிய கிளைமேட் சேஞ்ச் நடந்துச்சு. வெப்பம் கூடிச்சு, காடுகள் குறைஞ்சிச்சு, கிராஸ்லேண்ட்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆச்சு. சில ஏப்ஸ் காடுகள்லயே தொடர்ந்தது. அவைகள் இன்னைக்கு கொரில்லாஸ், சிம்ப்ஸ். சில ஏப்ஸ் புதிய என்வாயரன்மெண்ட்க்கு அடாப்ட் ஆக முயற்சி செஞ்சது. ஓபன் கிராஸ்லேண்ட்ஸ்ல வாழறதுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருந்துச்சு. எது தெரியுமா? பைபீடலிசம். 2 காலில் நடக்கிறது. ஏன் அது அட்வான்டேஜ் வருது? பல காரணங்கள். 1, டால் கிராஸ்ல நிமிர்ந்து நின்னா தூரத்தை பார்க்க முடியும். பிரெடேட்டர்ஸை ஏர்லியா ஸ்பாட் பண்ணலாம். 2, நடக்கும்போது எனர்ஜி எஃபிஷியன்ட். 4 காலில் நடக்கிறதை விட 2 காலில் நடக்கிறது லெஸ் எனர்ஜி யூஸ் பண்றது லாங் டிஸ்டன்சஸ்க்கு. 3, கைகள் ஃப்ரீ. நடக்கும்போது கைகளை வேற வேலைக்கு யூஸ் பண்ணலாம். ஃபுட் கேரி பண்றது, டூல்ஸ் ஹோல்ட் பண்றது, பேபிஸ் கேரி பண்றது. சூரிய வெப்பம் குறைவா. நிமிர்ந்து நின்னா பாடியோட சிறிய பகுதி மட்டும் சன்க்கு எக்ஸ்போஸ் ஆகும். இப்படி பல அட்வான்டேஜஸ்னால பைபீடலிசம் இவால்வ் ஆச்சு. முதல் பைபீடல் ஹோமினின்ஸ்னு யார்?
ஹொமினின்னா ஹியூமன் லினியேஜ்ல இருக்கிறவங்க, சிம்ப் லினியேஜ் ஸ்பிளிட் ஆன பிறகு. சாஹெலாந்த்ரோபஸ் சாடென்சிஸ் 7 மில்லியன் வருஷங்கள் பழமையானது. சாட்ல கண்டுபிடிச்சாங்க, ஸ்கல் மட்டும் கிடைச்சு. அதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தா பைபீடலா இருந்திருக்கலாம்னு தெரியுது. ஒரோரின் துகெனன்சிஸ் 6 மில்லியன் வருஷங்கள் பழமையானது. கென்யால ஃபீமர் போன் ஸ்ட்ரக்சர் பைபீடல் வாக்கிங் சஜெஸ்ட் பண்றது. ஏடிபிதெகஸ் ராமிதஸ் 4.5 மில்லியன் வருஷங்கள் பழமையானது. எத்தியோப்பியாலே ஆரவீன்னு நிக்நேம். இது பார்ஷியல் பைபீடல், மரங்கள்லயும் கிளைம் பண்ணோம், கிரவுண்ட்லயும் வாக் பண்ணோம். இவை எல்லாம் ஏர்லி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், எவல்யூஷன் ட்ரைங் அவுட் டிஃபரண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். அப்புறம் வருது ஒரு மிக முக்கியமான ஜீனஸ், ஆஸ்ட்ராலோபிதெகஸ், SVR. 10வது அத்தியாயம், ஆஸ்ட்ரலோபிதெகஸ், நம்ம நேரடி முன்னோர்கள். அப்புறம் 2 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காலே ஆஸ்ட்ரலோபிதெசின்ஸ் வாழ்ந்தாங்க. அவங்கள 2 ஜாசிய வருஷங்களுக்கு முன்னாடி எத்தியோப்பியாலே வாழ்ந்தாங்க. இனி பார்த்ததை என்ன, ஒரு பாத்தலியா பிரெயின் ஒரஸ் 450 cubic centimeters. நம்மளோட பிரெயின் 5050 cc. ஆனா அவ கிளியர்லி பைபீடல். அவளோட பெல்விஸ் லெக் போன் ஸ்ட்ரக்சர் நிரூபிக்குது. லூசி எப்படி இருந்திருப்பான்னு கற்பனை பண்ணுங்க. சிம்ப் மாதிரி முகம், ஃபார்வர்ட் ப்ரொஜெக்டிங், நீண்ட கைகள், சின்ன உடம்பு, ஆனா நிமிர்ந்து நடக்கிறா. கொஞ்சம் ஆக்வர்டா ஷஃபிள் பண்றா மாதிரி, ஆனா நடக்கிறா. ஆப்பிரிக்கன் சவான்னால வாழ்றா. ஃப்ரூட், சீட்ஸ், ரூட்ஸ், லீவ்ஸ் சாப்பிடுறா. சில நேரம் இன்செக்ட், ஸ்மால் அனிமல்ஸ் இருந்து ஜாக்கிரதையா இருக்கணும். லயன்ஸ், லெப்பர்ட்ஸ், ஹையினாஸ். பேசிக் டூல்ஸ் தெரியுமா? இல்லன்னு தெரியுது. பேசிக்கா ஸ்டிக்ஸ், ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிருக்கலாம். ஆஸ்ட்ரலோபிதெசின் சோஷியல் குரூப்ஸா வாழ்ந்தாங்க. ஸ்மால் பேண்ட்ஸ், கம்யூனிகேஷன், சிம்பிள் வோக்கலைசேஷன்ஸ், லாங்குவேஜ் இல்ல. டிஃபரண்ட் ஸ்பீசிஸ் இருந்தாங்க. ஆஸ்ட்ரலோபிதெகஸ் அஃபரென்சிஸ், ஆஸ்ட்ரலோபிதெகஸ் ஆப்பிரிக்கனஸ், ஆஸ்ட்ரலோபிதெகஸ் ஆனமென்சிஸ். கொஞ்சம் டிஃபரண்ட் ஃபீச்சர்ஸ், டிஃபரண்ட் ரீஜன்ஸ். 2.5 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பிரேக் த்ரூ. டூல்ஸ், ஸ்டோன் டூல்ஸ். யார் இதை ஃபர்ஸ்ட் பண்ணுச்சு? ஆஸ்ட்ரலோபிதெசினா அல்லது அடுத்த ஜீனஸா? அடுத்த ஜீனஸ் என்ன தெரியுமா? ஹோமோ, மனுஷன். மனுஷன் 11வது அத்தியாயம். ஹோமோ நம்ம இனம் தோன்றுது 2.5 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி. என்ன வித்தியாசம் ஆஸ்ட்ரலோபிதெகஸ்க்கும் ஹோமோவுக்கும்? பெரிய பிரெயின், பெட்டர் டூல்ஸ், மோர் மீட் ஈட்டிங், மோர் எஃபிஷியன்ட் பைபீடலிசம். ஹோமோ ஹபிலிஸ், ஹேண்டி மேன். இதுதான் முதல் ஹோமோ ஸ்பீஷீஸ். பிரெயின் சைஸ் 600 to 700 cc. ஸ்டோன் டூல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுச்சு. ஓல்டு வான் டூல்ஸ்னு சொல்வாங்க. சிம்பிள் ஸ்டோன் ஃபிளேக்ஸ். கற்பனை பண்ணுங்க, ஒரு ஹோமோ ஹபிலிஸ் ஒரு கல்லை எடுக்குது, அதை இன்னொரு கல்லால் அடிக்குது. ஃபிளேக்ஸ் பறந்து விழுது. அந்த ஃபிளேக்ஸ் ஷார்ப் எட்ஜஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி மீட்டை கட் பண்ணலாம், ரூட்ஸை டிக் பண்ணலாம், வுட்டை ஷேப் பண்ணலாம். இது ஒரு பிரமாண்டமான அட்வான்ஸ்மெண்ட். டூல்ஸ் யூஸ் பண்றது ரேர் இல்ல. சின்ஸ் கூட ஸ்டிக்ஸ் யூஸ் பண்றாங்க. ஆனா டெலிபரேட்லி டூல்ஸ் மேனுஃபேக்சர் பண்றது டிஃபரெண்ட். அதுக்கு பிளானிங் தேவை, ஃபோர்சைட் தேவை, காக்னிட்டிவ் அபிலிட்டிஸ் தேவை. அப்புறம் வந்தது ஹோமோ எரெக்டஸ், அப்ரைட் மேன். இது மிக முக்கியமான ஸ்பீஷீஸ். இன் ஹோமோ எரெக்டஸ் 2 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி தோன்றி 50,000 வருஷங்கள் வரைக்கும் சர்வைவ் பண்ணுச்சு. கிட்டத்தட்ட 2 மில்லியன் வருஷங்கள் எக்ஸிஸ்ட் பண்ணுச்சு. சக்சஸ்ஃபுல் ஸ்பீஷீஸ். ஹோமோ எரெக்டஸுக்கு என்ன ஸ்பெஷல்? 1. பிரெயின் சைஸ் பெருசு, 40 cc ஆவரேஜ். 2. பாடி ப்ரொபோர்ஷன்ஸ் மாடர்ன் ஹியூமன்ஸ் மாதிரி. லாங்கர் லெக்ஸ், ஷார்ட்டர் ஆர்ம்ஸ். ஹைட் 5 முதல் 6 அடி. 3. பெட்டர் டூல்ஸ், எச்சூலியன் ஹேண்ட் ஆக்சஸ். இது சிமெட்ரிக்கல், கேர்ஃபுல்லி கிராஃப்டட். ஸ்கில் தேவைப்படும் செய்யறதுக்கு. 4. ஃபயர் கண்ட்ரோல். இதுதான் பெரிய பிரேக் த்ரூ. ஃபயர் எப்போ கண்ட்ரோல் பண்ணினாங்கன்னு எக்ஸாக்டா தெரியல. ஆனா ஹோமோ எரெக்டஸ் தான் ஃபர்ஸ்ட்னு மோஸ்ட் எவிடன்ஸ் சஜஸ்ட் பண்றது. ஃபயரோட அட்வான்டேஜஸ் என்ன? வார்ம்த், லைட், ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் பிரெடேட்டர்ஸ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி குக்கிங். குக்ட் ஃபுட் டைஜஸ்ட் பண்ண ஈஸி, மோர் நியூட்ரியன்ஸ் கிடைக்கும், ஃபுட் பாய்சனிங் குறைவு. 5. மைக்ரேஷன். ஹோமோ எரெக்டஸ் ஆப்பிரிக்கால மட்டும் நிக்கல, அவை வெளியே வந்தாங்க. ஏசியாவுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு. இந்தோனேஷியா, சைனா, இந்தியா, எல்லா இடத்துலயும் ஹோமோ எரெக்டஸ் ஃபாசில்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜாவா மேன், பீக்கிங் மேன், இவை எல்லாம் ஹோமோ எரெக்டஸ். இவை எப்படி மைக்ரேட் பண்ணுச்சு? நடந்து
Generations across, slowly spreading. Better tools, fire control, adaptability. இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுச்சு டிஃபரண்ட் கிளைமேட்ஸ்ல சர்வைவ் பண்ண. ஹோமோ இரெக்டஸ் சோஷியல் குரூப்ஸா வாழ்ந்தாங்க. கோஆபரேஷன், ஃபுட் ஷேரிங், சைல்ட் கேர், கம்யூனிகேஷன் டெவலப் ஆச்சு. காம்ப்ளெக்ஸ் வோக்கலைசேஷன்ஸ், மேபி புரோட்டோ லாங்குவேஜ். ஆனா அவைகளுக்கு இன்னும் மாடர்ன் லாங்குவேஜ் கிடையாது. சிம்பாலிக் தாட் லிமிடெட், ஆர்ட் இல்ல, கல்ச்சர் ரூடிமெண்டரி. அப்புறம் ஹோமோ இரெக்டஸ்ல இருந்து பல ஸ்பீஷீஸ் பிரான்ச் அவுட் ஆச்சு. ஹோமோ ஹைடல்பர்கென்சிஸ் 7 லட்சம் முதல் 2 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஆப்பிரிக்கா, யூரோப், வெஸ்டர்ன் ஏஷியால. பிரெயின் சைஸ் பெருசு 29,000 சிசி. இதிலிருந்து 2 லினியேஜஸ். யூரோப்ல நியாண்டர்தால்ஸ் டெவலப் ஆச்சு. ஆப்பிரிக்கால ஹோமோசேப்பியன்ஸ் நாம டெவலப் ஆச்சோம். 12வது அத்தியாயம். நியாண்டர்தால்கள் நம்ம கசின்ஸ். 4 லட்சம் முதல் 40,000 வருஷங்களுக்கு முன்னாடி யூரோப் அண்ட் வெஸ்டர்ன் ஏஷியால நியாண்டர்தால் வாழ்ந்தாங்க. ஷார்ட்டர், ஸ்டாக்கியர், ஸ்ட்ராங் போன்ஸ், லார்ஜ் மசில்ஸ், அடாப்டட் டு கோல்ட் கிளைமேட். பிரெயின் சைஸ் நம்மள விட பெருசு கூட. 5500 சிசி ஆவரேஜ். ஆனா ஷேப் டிஃபரண்ட். முகம் ஃபார்வர்ட் ப்ரொஜெக்டிங், லார்ஜ் நோஸ், ப்ராமினன்ட் பிரவ் ரிட்ஜஸ், ஹெவி ஜா. ஆனா அவைகள் இன்டெலிஜென்ட். அட்வான்ஸ் டூல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுச்சு. மோஸ்டேரியன் டூல்ஸ், ஸ்பியர்ஸ், ஹண்டிங் வெப்பன்ஸ். ஃபயர் யூஸ் பண்ணுச்சு. ஷெல்டர் பில்ட் பண்ணுச்சு. கேவ்ஸ்ல, ராக் ஷெல்டர்ஸ்ல வாழ்ந்தாங்க. க்ளோதிங் வேர் பண்ணுச்சு. அனிமல் ஸ்கின்ஸ்ல. கோல்ட் கிளைமேட்ல சர்வைவ் பண்றதுக்கு எசென்ஷியல். கேர் ஃபார் சிக் அண்ட் எல்டர்லி. ஃபாசில்ஸ் காட்டுது injured Neanderthals long time survive பண்ணிருக்காங்க. Meaning others care பண்ணிருக்கணும். Bury their dead. Graves. Some gravesla flowers, tools, possible burial rituals. Symbolic thought order evidence. Art create பண்ணுச்சா? Debate இருக்கு. சில cave paintings Neanderthals பண்ணிருக்கலாம்னு recent evidence. Ornaments wear பண்ணாங்க. Shells, feathers. Hyoid bone structure suggest பண்றது speech capable-னு. ஆனா extent என்னன்னு unclear. Neanderthal successful species. 3 லட்சத்துக்கும் மேல வருஷங்கள் survive பண்ணுச்சு. Harsh ice age conditionsல thrive பண்ணுச்சு. அப்போ நாம எங்க இருந்தோம்? ஆப்பிரிக்கால. 13வது அத்தியாயம். ஹோமோ சேப்பியன்ஸ் நாம தோன்றோம். 2 லட்சம் முதல் 3 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஆப்பிரிக்கால ஹோமோ சேப்பியன்ஸ், மாடர்ன் ஹியூமன்ஸ் இவால்வ் ஆச்சு. எங்க? ஈஸ்ட் ஆப்பிரிக்கால, இத்தியோப்பியா, கென்யா, தன்சானியா ரீஜன்ஸ்ல. earliest fossils இத்தியோப்பியால, ஓமோ கிவிஷ்ல 2,30,000 வருஷங்கள் பழமையானது. மொரோக்கோல ஜபல் இர்ஹூத 3,30,000 வருஷங்கள். நாம எப்படி இருந்தோம்? மாடர்ன் ஹியூமன்ஸ் மாதிரி. ஹை forehead, rounded skull, small face, chin. brain size 52-50 cc average. ஆனா size மட்டும் இல்ல, ஸ்ட்ரக்சரும் முக்கியம். frontal lobes developed, planning, abstract thinking, language. body structure gracile, lighter bones, taller, less muscular than Neanderthals. early Homo sapiens tools, middle Stone Age tools, stone blades, more sophisticated than earlier tools. ஆனா இனிஷியலா நாம நியாண்டர்தால்ஸை விட அதிகமா அட்வான்ஸ்ட் இல்ல. கம்பேரபிள். சில ஏரியாஸ்ல நியாண்டர்தால்ஸ் பெட்டர் கூட. அப்போ என்ன மாறுச்சு? எப்படி நாம சக்சஸ்ஃபுல் ஆனோம்? 7 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஜெனடிக் மியூட்டேஷன் நடந்துச்சு. FOXP2 ஜீன். இது லாங்குவேஜ்க்கு ரிலேட்டட். இது காம்ப்ளெக்ஸ் ஸ்பீச்ச பாசிபிள் பண்ணுச்சு. லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். இதுதான் கேம் சேஞ்சர். லாங்குவேஜ்னால என்ன பாசிபிள் ஆச்சு? காம்ப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன். அப்டிராக்ட் கான்செப்ட்ஸ் டிஸ்கஸ் பண்றது. பாஸ்ட் ஃபியூச்சர் பத்தி பேசுறது. ஐடியாஸ் ஷேர் பண்றது. நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் பண்றது. சிம்பாலிக் தாட். ஆர்ட், மியூசிக், ரிச்சுவல். கல்ச்சர். லார்ஜ் ஸ்கேல் கோஆபரேஷன். ட்ரைப்ஸ் ஃபார்ம் பண்றது. ட்ரேட் நெட்வொர்க்ஸ். சோஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ். இது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆச்சு. முதல்ல சிம்பிள் லாங்குவேஜ், அப்புறம் காம்ப்ளெக்ஸ். 70,000 வருஷங்களுக்கு முன்னாடி எவிடன்ஸ் கிளியர் ஆகுது. பிளாம்பாஸ் கேவ், சவுத் ஆப்பிரிக்கால. ஆக்கர் என்கிரேவிங்ஸ், ஷெல் பீட்ஸ், சிம்பாலிக் பிஹேவியர்.
அப்புறம் என்ன நடந்துச்சு? மைக்ரேஷன் 14வது அத்தியாயம். உலகை கைப்பற்றுதல். பெரும் பயணம். 7 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஹோமோ சேப்பியன்ஸ் ஆப்பிரிக்காவை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சது. முதல் மைக்ரேஷன் அதிக சக்சஸ்ஃபுல் இல்ல. சில ஸ்மால் குரூப்ஸ் மிடில் ஈஸ்ட்க்கு போச்சு. ஆனா அவை சர்வைவ் பண்ணல அல்லது லிமிடெட் ஸ்ப்ரெட். மேஜர் மைக்ரேஷன் நடந்தது 60,000 வருஷங்களுக்கு முன்னாடி. கிளைமேட் ஃபேவரபிள் ஆச்சு. sea levels low, land bridges இருந்துச்சு. group of humans, maybe few thousand, ஆப்பிரிக்கால இருந்து மிடில் ஈஸ்ட்க்கு மைக்ரேஷன் பண்ணுச்சு. இந்த குரூப் தான் ஆப்பிரிக்காக்கு வெளியே இருக்கிற எல்லா ஹியூமன்ஸோட ancestors. அவை வேகமா ஸ்ப்ரெட் ஆச்சு. 50,000 வருஷங்களுக்கு முன்னாடி ஏசியாவுக்கு ரீச் பண்ணுச்சு. இந்தியா, சவுத் ஈஸ்ட் ஏசியா, சைனா. 45,000 வருஷங்களுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவுக்கு ரீச் பண்ணுச்சு. எப்படி? போட்ஸ், seafaring, ocean crossing, first mariners. 45,000 வருஷங்களுக்கு முன்னாடி யூரோப்க்கு என்டர் பண்ணுச்சு. இங்கதான் நியாண்டர்தால்ஸ என்கவுண்டர் பண்ணுச்சு. என்ன நடந்துச்சு நியாண்டர்தால்ஸுக்கும் ஹோமோசேப்பியன்ஸுக்கும்? காம்படிஷன். சேம் ரிசோர்ஸஸ்காக. ஹியூமன்ஸ்க்கு அட்வான்டேஜ் இருந்துச்சு. better social organization, better communication, better tools. ஆனா கான்ஃப்ளிக்ட் மட்டும் இல்ல. இன்டர்பிரீடிங் நடந்துச்சு. ஹியூமன்ஸ் அண்ட் நியாண்டர்தால்ஸ்க்கு பேபிஸ் இருந்துச்சு. இன்னைக்கு நான்-ஆப்பிரிக்கன் ஹியூமன்ஸ்க்கு 1 to 2% நியாண்டர்தால் DNA இருக்கு. ஜெனடிக் எவிடன்ஸ் நிரூபிக்குது. நியாண்டர்தால்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா டிஸப்பியர் ஆனாங்க. 40,000 வருஷங்களுக்கு முன்னாடி. எந்த எக்ஸாக்ட்லி தெரியல. Low population size எல்லாம் factors. Humans continue spread. 15,000 வருஷங்களுக்கு முன்னாடி அமெரிக்காஸ்க்கு ரீச் பண்ணுச்சு. சைபீரியால இருந்து பேரிங் லேண்ட் பிரிட்ஜ் கிராஸ் பண்ணி அலாஸ்காவுக்கு, அப்புறம் சவுத் அமெரிக்காவுக்கு. 10,000 வருஷங்களுக்குள்ள ஹியூமன்ஸ் எல்லா கான்டினென்ட்ஸ்லயும் அண்டார்டிகா தவிர ஸ்ப்ரெட் ஆயிட்டாங்க. எல்லா கிளைமேட்ஸ்லயும் அடாப்ட் ஆச்சு. ஆர்க்டிக் டண்ட்ரால, tropical rainforestsல, desertsல, mountainsல, islandsல. எப்படி இது possible? Adaptability, intelligence, tools, fire, clothing, shelter, cooperation, language. Humans keep physical adaptations limited. Fur illa, claws illa, sharp teeth illa. Ana cognitive abilities unlimited. Nama environment adapt பண்றோம். மாறாம. In the spread order results என்ன? Different populations, different environmentsல live பஞ்சு. Genetic variations develop ஆச்சு. Skin color variations. UV radiation அதிகம் உள்ள regionsல dark skin. குறைவா உள்ள regionsல light skin. Vitamin D production குக்கும் UV protection குக்கும் balance. Body shape variations. Cold climates la shorter, stockier. Hot climates la taller, leaner. Facial features variations. But we're all one species. Homo sapiens. Genetic differences, minimal. 15வது அத்தியாயம். வேட்டையாடிகளாய் சேகரிப்போர் நம்ம முன்னோர் வாழ்க்கை. 10,000 வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா ஹியூமன்ஸும் ஹண்டர் கேதரர்ஸ். வேட்டையாடிகள், சேகரிப்போர். படி இருந்திருக்குன்னு கற்பனை பண்ணுங்க. சிறிய குரூப்ஸா வாழ்ந்தாங்க. 20 முதல் 50 பேர் கொண்ட பேண்ட்ஸ். பெரும்பாலும் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸ். உறவுகள், நண்பர்கள். ஒரே இடத்துல நிலையா இருக்கல. ஃபுட் ரிசோர்ஸஸை ஃபாலோ பண்ணி மூவ் பண்றாங்க. சீசனுக்கு ஏற்ப மைக்ரேஷன் பண்ணாங்க. ஆண்கள் வேட்டையாடுவாங்க. பெரிய விலங்குகள், டியர், வைல்ட் போர், மேமத் கூட. ஸ்பியர்ஸ், bows and arrows, traps use பண்ணுவாங்க. Teamwork essential. Planning, coordination, practicing, பெரும்பெரிக்கான. டாக்டர் வாங்கி செய்த ஃப்ரெஷ் லோகுக்கு தாசு எம்பிர்தாக கழுதாருங்கள். கேஸ், ஈவர்கள் நோக்கி தெரிஞ்ச கூட பெரிய விலங்குகளை செய்வீர். அர்ச்சலை போய் இன்றுவாராக. கம்யூனிகேஷன். கற்பனை பண்ணுங்க. ஒரு வேட்டை. 5-6 ஆண்கள் ஒரு மேமத்தை ட்ராக் பண்றாங்க.
அவை ஃபுட் பிரிண்ட்ஸ் ஃபாலோ பண்றாங்க, டிராப்பிங்ஸ் எக்ஸாமின் பண்றாங்க, கடைசியா அவைகளை கண்டுபிடிக்கிறாங்க, சரவுண்ட் பண்றாங்க, ஸ்பியர்ஸ் த்ரோ பண்றாங்க. மேமத் வூண்டட், அதை எஸ்கேப் பண்ண ட்ரை பண்றது, அவை ஃபாலோ பண்றாங்க, கடைசியா அது கொலாப்ஸ், சக்சஸ். இந்த ஒரு கில் பல நாள்களுக்கு ஃபுட். பெண்கள் கேதரிங், பிளான்ட்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ், ரூட்ஸ், சீட்ஸ் கலெக்ட் பண்றாங்க, ஸ்மால் அனிமல்ஸ் கேட்ச் பண்றாங்க. இது கன்சிஸ்டன்ட் ஃபுட் சோர்ஸ். ஆக்சுவலி டயட்ல கேதரிங்ல இருந்து வர்றது அதிகம். குழந்தைகள் பிளே பண்றாங்க, கத்துக்குறாங்க, பேரண்ட்ஸை அப்சர்வ் பண்ணி இமிட்டேட் பண்றாங்க, கிராஜுவலி ஸ்கில்ஸ் லேர்ன் பண்றாங்க, எல்டர்ஸ் விஸ்டம் ஷேர் பண்றாங்க, ஸ்டோரி சொல்வாங்க, நாலேஜ் டிரான்ஸ்ஃபர், எந்த பிளான்ஸ் எடிபிள், எந்த அனிமல்ஸ் டேஞ்சரஸ், எங்க வாட்டர் சோர்சஸ். ஈவினிங்ல கேம்ப் ஃபயர் சுத்தி கூடுவாங்க, ஃபுட் ஷேர் பண்றது, ஸ்டோரி சொல்றது, சாங்ஸ் பாடுறது, டான்ஸ், சோஷியல் பாண்டிங். கேவ் பெயிண்டிங்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. லாஸ்கோ ஆல்டாமீரா மாதிரி கேவ்ஸ்ல ஸ்டன்னிங் ஆர்ட். அனிமல்ஸ் டிபிக்ட் பண்றாங்க, பைசன், ஹார்சஸ், டியர், ஹேண்ட் பிரிண்ட்ஸ், சிம்பிள்ஸ். ஏன் இந்த ஆர்ட்? மல்டிபிள் ரீசன்ஸ். ஸ்பிரிச்சுவல், ஹண்டிங் சக்சஸ்க்காக ரிச்சுவல்ஸ், கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் ஷேர், ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பிரஷன், ஹியூமன் கிரியேட்டிவிட்டி. டூல்ஸ் சொபிஸ்டிகேட்டட் ஆச்சு. ஸ்டோன் டூல்ஸ் மட்டும் இல்ல, போன் டூல்ஸ், ஆண்ட்லர் டூல்ஸ், நீடில்ஸ் சோயிங்க்கு, ஃபிஷ் ஹுக்ஸ், ஹார்பூன்ஸ், மியூசிக், ஃப்ளூட்ஸ் எலும்புல செஞ்சது, ட்ரம்ஸ், ரிதம், எக்ஸ்பிரஷன், burial rituals, dead eye care ஓட bury பண்றாங்க. Grave goods, tools, ornaments, food, belief in afterlife ஓட indication. Spirituality develop ஆச்சா. Animism, எல்லாத்தோயும் spirits இருக்குன்னு belief. Nature worship, shamans, spiritual leaders, trade networks, different groups exchange பண்றாங்க. Shells, ochre, obsidian, long distances travel பண்றது, social connections, life, hard, infant mortality, high, average lifespan 30, 40 வருஷங்கள், injuries, diseases, predators, starvation. ஆனாலும் evidence காட்டுது, life meaningful, strong social bonds, cooperation, care for each other, art, music, ritual, hunter-gatherer lifestyle, லட்சக்கணக்கான வருஷங்கள் successful, sustainable, environment ஓட harmony. ஆனால் 10,000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பிரமாண்டமான மாற்றம் ஆரம்பிச்சது. மனித வரலாற்றிலே மிக முக்கியமான ரெவல்யூஷன். 16வது அத்தியாயம், விவசாய புரட்சி. எல்லாமே மாறுது. 12,000 வருஷங்களுக்கு முன்னாடி மிடில் ஈஸ்ட்ல ஃபர்டைல் கிரெசென்ட்ல சில ஹியூமன்ஸ் ஒரு புதிய ஐடியா ட்ரை பண்ண ஆரம்பிச்சாங்க. கேதரிங் மட்டும் இல்லாம பிளான்ட்ஸ் க்ரோ பண்றது, சீட்ஸ் பிளான்ட் பண்றது, கிராப்ஸ் கல்டிவேட் பண்றது, அக்ரிகல்ச்சர். முதல்ல வைல்ட் பிளான்ட்ஸ், வீட், பார்லி, அவை சீட்ஸ் கலெக்ட் பண்ணி கிரவுண்ட்ல ஸ்கேட்டர் பண்ணி வளர்ந்ததை ஹார்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா டொமெஸ்டிகேஷன், பெஸ்ட் பிளான்ட் செலக்ட் பண்றது, லார்ஜர் சீட்ஸ் பெட்டர் ஈல்ட் வர்றவை. ஜெனரேஷன்ஸ் அக்ராஸ் பிளான்ட்ஸ் சேஞ்ச் ஆச்சு. டொமெஸ்டிகேட்டட் கிராப்ஸ், அனிமல்ஸும் டொமெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஷீப், கோட்ஸ், கேட்டில், பிக்ஸ். முதல்ல ஹண்டிங், அப்புறம் கேப்டிவிட்டில கீப்பிங், கடைசியா பிரீடிங். Domesticated animals. இந்த மாத்திரம் எல்லா இடத்திலையும் இண்டிபெண்டன்ட்லி நடந்துச்சு. மிடில் ஈஸ்ட்ல wheat, barley, sheep, goats. China, rice, millet, pigs, squash. Andesல potato, llama, alpaca. Africaல sorghum, yam, cattle. In the shift. Climate change, ஒரு factor. Ice age முடிஞ்சு, warmer, stable climate. Agricultureக்கு favorable. Population pressure. Hunter-gatherer territories shrink. More people. Less wild resources. Sedentary lifestyle benefits. Food storage, security. Agriculture. Consequences in massive. Permanent settlements. Villages. Houses built panade. Storage facilities. Granaries. Population explosion. Reliable food supply nala. More children survive. Population density kudichu. Labor division. Everybody hunting gathering panada thevella. Silar farming, silar tool making, silar pottery, silar weaving.
specialization. Social hierarchy. Equality 구른지대. Elite class emergeachu. Chiefs, priests, inequality. Property concept. Land ownership. Wealth accumulation. Inheritance. Warfare increase. Resources protect bunderke. Raids. Conflicts. Diseases. Dense populations diseases spread easy. Domesticated animals learn the diseases jump barnache humanske. Epidemics. Environmental impact. Forests clear bunderthe. Soil erosion. Water management. Ana idala irindalum. Agriculture irreversible. No turning back. Population too high. Dependent. Villages grow. Towns. Cities. Ettayiram varushangalukku munnadi. Jericho Middle Eastla. Oru periya settlement. Walls, tower. Urban planning. Ottayiram varushangalukku munnadi. Mesopotamia Sumer civilization. Uruk city. Temples, palaces. Thousands of people. Writing invent bannapattadu. Cuneiform. Records maintain pandradhukku. Trade, taxes, laws. Bronze metallurgy. Copper tin alloy bunni bronze. Stronger tools, weapons. Wheel invent bannapattadu. Transport revolutionize. Complex societies. Governments, bureaucracies, laws, taxes. Religion organized. Temples, priests class, gods, myths, rituals. Ipurita, civilizations donderche. Egypt la Nile River Valley la. Indus Valley la, Harappa, Mohenjo-Daro. China la Yellow River Valley la. Mesoamerica la, Maya, Aztec. Ovuvura civilizationum unique. Different cultures, languages, beliefs. Uncommon patterns, agriculture, cities, writing, social hierarchy, organized religion. பதினேழாவது அத்தியாயம் நாகரிகங்களோட எழுச்சி. மனித வரலாறு முடுக்கம். கடந்த 1000 வருஷங்கள் human history incredible paceல move பண்ணும். Empires rise and fall. Egypt, Mesopotamia, Greece, Rome, Persia, India. Powerful civilizations. Silk Road, connecting Asia and Europe. Spice routes. Cultural exchange. Religions spread. Buddhism, Christianity, Islam, Hinduism. Billions of followers. Philosophy develop. Great thinkers, Socrates, Plato, Aristotle, Confucius, Buddha. Questions about life, ethics, reality. Science emerge. Mathematics, astronomy, medicine advance. Greek, Indian, Arabic contributions. Technology improve. Metallurgy advance. Iron. Architecture, grand structures. Ships, ocean voyages. Art, flourish. Sculptures, paintings, music, literature. Human creativity, peak. Ana dark sideum irike. Wars, conquests, slavery, oppression, human suffering. Middle Ages Europla. Feudalism. Christianity dominant. Later Renaissance. Rebirth of learning. Exploration age. Europeans sail around the world. Americas discovered. Colonization. Exploitation. Scientific revolution. Copernicus. Galileo. Newton. Understanding universe. Industrial revolution. Machines. Factories. Steam power. Society transform. Modern era. Electricity. Communication. Telegraph. Telephone. Radio. TV. Internet. Transport. Cars. Planes. Medicine. Vaccines. Antibiotics. Life expectancy double. World wars. Devastating conflicts. Millions dead. Nuclear weapons. Information age. Computers. Digital revolution. Global connectivity. Ippo nama 21st century la.
Technology, exponential growth. AI, biotechnology, space exploration. 18வது அத்தியாயம். நாம யார்? எங்க போறோம்? இப்போ நாம வந்துட்டோம் பிரசன்ட்டுக்கு. இந்த நீண்ட பயணத்துக்கு பிறகு. நாம யார்? நாம ஹோமோ சேப்பியன்ஸ், மாடர்ன் ஹியூமன்ஸ். 2 லட்சம் முதல் 3 லட்சம் வருஷங்கள் பழமையான ஸ்பீஷீஸ். ஆனா நம்மளோட ஸ்டோரி மிக நீளமானது. 4.5 பில்லியன் வருஷங்கள். ஸ்டார்ஸ்ல இருந்து, ஆட்டம்ஸ்ல இருந்து, மாலிக்யூல்ஸ்ல இருந்து, செல்ஸ்ல இருந்து, ஃபிஷ்ல இருந்து, amphibiansல இருந்து, reptilesல இருந்து, mammalsல இருந்து, primatesல இருந்து. நாம எல்லாரும் related. எல்லா humansum cousins. ஆப்பிரிக்கால வாழ்ந்த common ancestors. Same species. Genetic differences minimal. நம்மளுக்கு என்ன special? Brain, consciousness, language, abstract thinking, imagination, creativity. Culture transmit pondra ability. Knowledge accumulate pondratha, generations across. Each generation previous generation mela build pondratha. Cooperation large scale. Millions, billions of people coordinate. Nations, organizations, global systems. Technology create pondratha. Environment transform pondratha. Nature I control panramuyarchi. Ana idoda kuda challenges. Environmental crisis. Climate change. Pollution. Species extinction. Resources depletion. Inequality. Wealth gap. Poverty. Hunger. Lack of access. Conflicts. Wars. Terrorism. Violence. Ethical dilemmas. AI, genetic engineering, biotechnology. Power and responsibility. Inga poro. Future inna. Nobody knows. Ana possibilities unlimited. Space exploration. Humans Marsku. Adikamelayum pogalam. Multiplanetary species analam. AI development. Machines smarter than humans agalam. Partnership or conflict. Biotechnology. Diseases cure pondratha. Lifespan extend pondratha. Even humans modify pondratha. Global cooperation. Climate change pandemics address pondratha together work. Aladi. Self-destruction. Nuclear war. Environmental collapse. Uncontrolled technology. Choice namma gaila. Nam enna seirom. Mudivurai. Namma idam pirabanjathil. இந்த நீண்ட பயணத்தை நினைச்சு பாருங்க. Big Bangல stars oda birth, planets oda formation, life oda origin, evolution oda millennium, species oda diversification, humans oda emergence, civilization oda rise. 4-10 கோடியே 60 லட்சம் வருஷங்கள். இதுல humans exist பண்றது 2 முதல் 3 லட்சம் வருஷங்கள் மட்டுமே. Blink of an eye cosmic scale. ஆனா அந்த சிறிய டைம்லயே நாம என்னெல்லாம் அச்சீவ் பண்ணிருக்கோம் பாருங்க. 3க்கு போயிட்டு வந்தோம். என்டையர் பிளானட்டை கனெக்ட் பண்ணிட்டோம். ஆட்டமை ஸ்பிளிட் பண்ணிட்டோம். DNA டீகோட் பண்ணிட்டோம். ஆர்ட், மியூசிக், லிட்ரேச்சர் கிரியேட் பண்ணிட்டோம். பிலாசபி, சயின்ஸ் டெவலப் பண்ணிட்டோம். நம்மளோட மூளை 1.4 கிலோ. யூனிவர்ஸ புரிஞ்சுக்க ட்ரை பண்றது, ஸ்டார்ஸை ஸ்டடி பண்றது, கேலக்சிஸை எக்ஸ்ப்ளோர் பண்றது, பிக் பேங்கை டிடியூஸ் பண்றது. நாம யூனிவர்ஸோட ஒரு பார்ட். Atoms in our bodies starsல forge பண்ணப்பட்டது. நாம literally stardust. Carl Sagan சொன்னாரு, we are a way for the cosmos to know itself. Life, precious, rare. Earthல 3.8 billion வருஷங்களா evolve பண்ணுச்சு. Countless species தோன்றி அழிஞ்சு. நாம அதோட latest product. ஆனால் நாம final product இல்ல. Evolution continue. நாம evolve ஆகிருக்கோ. Technology culture மூலமா நாமல்லையே change பண்றோம். Responsibility நம்ம மேல. Life protect பண்றது. Environment preserve பண்றது. Future generationsக்கு ஒரு livable planet விட்டுட்டு போறது. Unity important. எல்லா humansum one family. Same origin, same struggles,
Same dreams. Wonder maintain பண்ணனும். Curiosity. Questions கேட்கணும். Explore பண்றது. கத்துக்கிறது. Understanding. Love, compassion, empathy. Fellow humansக்கு மட்டுமில்ல. எல்லா லைஃப்க்கும். Planetக்கும். இந்த ஸ்டோரி உயிரோட ஸ்டோரி. நம்மளோட ஸ்டோரி தொடருது. Next chapter என்னன்னு நாம எழுதுறோம். நீங்க இந்த ஸ்டோரியோட பார்ட். நீங்க matter. உங்க choices, actions, contributions. அவை difference create பண்றது. பில்லியன் கணக்கான வருஷங்களோட evolution, லட்சக்கணக்கான தலைமுறைகளோட struggle, உங்களை இங்க கொண்டு வந்திருக்கு. இந்த நொடியில. அதை celebrate பண்ணுங்க. லைஃபை cherish பண்ணுங்க. grateful இருங்க. ஆனா complacent ஆகாதீங்க. work பண்ணுங்க. better world create பண்ணுங்க. futureக்கு contribute பண்ணுங்க. இந்த பயணம் ஆரம்பமா இருக்கலாம், முடிவா இல்ல. Cosmos infinite. Possibilities endless. நாம வந்த தூரத்தை பாருங்க. நாம போக இருக்கிற தூரத்தை கற்பனை பண்ணுங்க. From stardust to consciousness. From single cells to complex beings. From caves to cities. From earth to space. அது உங்கள் மேல தங்கியிருக்கு. நம்ம எல்லாரோட மேலையும். ஆரம்பத்தார். இந்த நீண்ட பயணத்துல உங்க கூட வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது ஒரு மணி நேரத்துக்கும் மேல இருந்திருக்கும். உங்க பேஷன்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்டுக்கும் நன்றி. இந்த ஸ்டோரி எழுதவும், ரீசர்ச் பண்ணவும், பிரசன்ட் பண்ணவும் எனக்கு பல நாள்கள் எடுத்துச்சு. சயின்டிபிக் பேப்பர்ஸ் படிச்சேன், புக்ஸ் படிச்சேன், டாக்குமெண்டரிஸ் பார்த்தேன். எல்லாத்தையும் இன்ட்ரெஸ்டிங்கா, அக்செசிபிளா தமிழ்ல உங்களுக்கு பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். சயின்ஸ் அண்ட் எவல்யூஷன் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு. Research continue. New discoveries. Our understanding evolve. உங்களுக்கு இந்த ஜர்னி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் ஆன். காமெண்ட்ஸ்ல உங்க தாட்ஸ் ஷேர் பண்ணுங்க. என்ன பார்ட் உங்களுக்கு மிக இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு? பிக் பேங்கா, ஃபர்ஸ்ட் லைஃபா, டைனோசர்ஸா, ஹியூமன் எவல்யூஷனா, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. கிளாரிபிகேஷன்ஸ் வேணுமா? தெரிஞ்ச அளவுக்கு பதில் சொல்றேன். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும். நாலேஜ் ஸ்ப்ரெட் பண்றது இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி சயின்ஸ், ஹிஸ்டரி, எவல்யூஷன் டாபிக்ஸ்ல இன்னும் வீடியோஸ் வரும். Stay tuned. Remember, நீங்க ஸ்பெஷல். நீங்க யூனிக் பில்லியன் கணக்கான வருஷங்களோட காஸ்மிக் அண்ட் பயாலஜிக்கல் எவல்யூஷனோட ப்ராடக்ட். அதை மறக்காதீங்க. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க, கத்துக்கிட்டே இருங்க, கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருங்க, வண்டரி அளக்காதீங்க. சக்சஸ் கிடைக்கட்டும், ஹாப்பினஸ் இருக்கட்டும். இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அதிசயம் நீங்க. அதை செலிப்ரேட் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக மிக நன்றி. Take care. Stay curious. Keep learning. Peace.